அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கருணையாலே இந்த ருத்ராட்சத்தை, எந்த முக ருத்ராட்சத்தை யார் அணிந்தால் என்ன பலன் அப்படின்னு சிஸ்டர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படிலாம் அணியலாம் ருத்ராட்சத்தை அப்படின்னு இப்போ சொல்கிறேன். என் குழந்தை படிக்கவே மாட்டுது சுவாமி, படிப்பில் ரொம்ப மந்தமாக இருக்குது, படிக்க மாட்டுது, எந்த ருத்ராட்சம் நான் அணிஞ்சால் உள்ள படிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மந்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 4 முக ருத்ராட்சம் அணிவித்தால் சிறப்பாக படிக்கும். இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ருத்ராட்சம் நேராக போய் கடையில் வாங்கி வெள்ளி கடையில் கொடுத்து கட்டிக்கிறாங்க. அப்படி கட்டக்கூடாது. ருத்ராட்சத்தை நீங்கள் அணியணும்னா முதலே ருத்ராட்சத்தை வாங்கி 4 முக ருத்ராட்சம், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமா இந்த முக ருத்ராட்சத்தை அணியுங்கள். அதான் 4 முக ருத்ராட்சம். அதை வாங்கி நேராக எடுத்துன்னு போயிட்டு ஒரு நாள் கோமியத்தில் அந்த ருத்ராட்சத்தை போட்டு வெளியில் எடுத்து வச்சு உங்கள் பிள்ளையை சொல்லணும், நீ என் வசமாக அப்படின்னு சொல்லணும். எதை? அந்த ருத்ராட்சம் தன் பயப்பட வேண்டும் என்று 108 முறை முதல் நாள் கோமியத்தில் போட்டு, திருப்பி கோமியத்தில் போட்டுட்டு கிளாஸில் பூஜை அறையில் வச்சுட்டு அது ஸ்கூலுக்கோ போயிடலாம். மறுநாள் வந்து கறந்த பாலில் மறுபடியும் போட்டுட்டு எடுத்து திரும்பி வச்சு நீ என் வசமாக அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா, 2ஆம் நாள், முதல் நாள் கோமியம், 2ஆம் நாள் பால், 3ஆம் நாள் தயிர், அதே மாதிரி தயிரில் போட்டுட்டு திருப்பி எடுத்து வச்சுட்டு நீ என் வசமாக அப்படின்னு சொல்லணும். 4ஆவது நாள் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய், இந்த நல்ல எண்ணெயில் போட்டுட்டு திருப்பி எரித்து வெளியே வச்சு நீ என் வசமாக 108 முறை சொல்லிவிட்டு, 5ஆவது நாள் வெறும் மழை தண்ணி இருந்தால் ரொம்ப சிறப்பு. இல்லையா டேப் வாட்டர், மினரல் வாட்டர்லாம் வேணாம், டேப் வாட்டர் வீட்டில் வர குழா தண்ணியில் போட்டு திருப்பி எடுத்து வச்சு நீ என் வசமாக அப்படின்னு குழந்தைங்களை சொல்லி அதுக்கப்புறமா அந்த ருத்ராட்சத்தை உங்களுடைய குழந்தைக்கு அணிவித்தால் சிறப்பாக படிப்பார்கள். இது நான் கண்கூடாக நான் பார்த்தது. நான் சித்தர்கள் சொன்னதை நான் சொல்லி அதை அனுபவித்தவர்கள் ஏராளமான பேர். அனுபவித்தீங்கன்னா அந்த புள்ள இப்போ நல்லா படிக்குது சாமி, நீங்கள் சொன்னீங்க 4 முக ருத்ராட்சம் போட சொன்னீங்க, புள்ள நல்லா படிக்குது. 4 முகன் அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மாவை தன் வசப்படுத்துவதற்காக நீங்கள் 4 முக ருத்ராட்சம் அணிவித்தால் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கும். படிப்பில் கெட்டிக்காரனாக ஆகணும். இல்லை மந்தமாக இருக்குது அப்படின்னா சாமி அதில் 4 முகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா 4 விதமான அறைகள் இருக்கும். ஒவ்வொரு ருத்ராட்சத்திலும் ஒரு தன்மை. இது 4 அறையில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் இங்கே போடும்போது அந்த உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படும். அந்த எனர்ஜி வரும்போது நினைவாற்றல் வரும், படிக்கிறதுக்கு ஆசை வரும். தினந்தோறும் அந்த ருத்ராட்சத்தை நீ என் வசமாகன்னு சொல்லும்பொழுது அந்த ருத்ராட்சத்துக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் வரும். எப்படி ப்ளூடூத் கனெக்டட் ஆகும் மாதிரி பாஸ்வேர்டு போடுறோமா அந்த மாதிரி. இது தெரியாமல் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, நேராக போகிறாங்க, வாங்கி வந்து போட்டுக்கிறாங்க. இப்படி போடக்கூடாது. இப்படி செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தை சரியாக நன்றாக படிக்க வேண்டுமா இந்த முக ருத்ராட்சத்தை அணிவித்து கொள்ளுங்கள். 4 முகம். அப்புறம் 5 முகம் யார் அணிய வேண்டும் அப்படின்னா சராசரியாக நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 பூதமும் பஞ்சபூதமும் இருக்கக்கூடியது எல்லாம் அணிஞ்சிக்கலாம். யார் வேணாலும் அந்த பஞ்சபூத ருத்ராட்சம் அணிஞ்சிக்கலாம். அதுக்கு இதே ப்ராசஸ் நீங்கள் செஞ்சு அணிஞ்சிங்கன்னா அதிகப்படியான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 6 முக ருத்ராட்சம் யார் அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முகம் யாருடையது அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு. உனக்கு எதிரி அதிகமாக இருக்கிறான், உனக்கு தொல்லை தாங்க முடியல, அவன்கிட்டேருந்து நீங்கள் வெற்றி பெறணும், அவனுக்கு சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 6 முக ருத்ராட்சத்தை 6 விதமான தண்ணியில் போட்டு அதை 6 விதமான பொருளால் அபிஷேகம் செய்ய வேண்டும். முதலில் கோமியம், 2வது பால், அடுத்தது சாணம், அடுத்தது திருநீர், அடுத்தது வெண்ணெய், அடுத்தது நல்லெண்ணெய்.
இந்த 6 பொருளையும் போட்டு நீ என் வசமாகன்னு சொல்லிவிட்டு யார் உங்களுக்கு எதிரி அதிகமாக இருக்கிறாங்களோ, அதே மாதிரி உங்கள் தொல்லைகள் அதிகமாக இருந்ததுன்னா ஆறுமுக ருத்ராட்சம் நான் சொல்வது போல் சொல்லி நீங்கள் ஆறுமுக ருத்ராட்சம் போட்டிங்கன்னா உங்கள் எதிரியுடைய தொல்லைகள் மெல்ல மெல்ல குறையும். போட்ட உடனே குறையும்னா குறையாது, ஊசி இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். இதே மாதிரி அடுத்த என்னென்ன முகத்துக்கு நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சித்தர்கிட்ட விண்ணப்பம் வச்சுக்கிறேன். அவங்க சொல்லிட்டா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.